சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். சித்திரா திருவிழா நடக்க போகுது. நாங்க இதுக்காண்டி ஒரு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். கோயில் வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. வாங்க உள்ள போவோம். இது பாத்தீங்கன்னா எங்க ஒரு அம்மன் கோயில், ஆவரைக்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில். இது சித்திரை திருவிழா வந்து நடக்க இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 10 வருஷாபிஷேகம், அதுக்கப்புறம் 11 இருந்து 20 வரை திருவிழா நடக்கும். இது வந்து மிக சிறப்பாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த திருவிழாக்காண்டி ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இந்த திருவிழாவை வந்து என்ஜாய் பண்ணுறது வந்து நீ வேற நான் வேற எதுவுமே யாருமே பார்க்க மாட்டோம். எல்லாருமே நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுவோம். மிக சிறப்பாக இருக்கும். கோயில் வேலைகள்லாம் எல்லாம் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. 10ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம், 11 ஸ்டார்டிங்கு கொடியாத்தத்துடன். நீங்கள் எல்லாரும் வாங்க, வந்து ஆதரவு தாங்க. இது வந்து எங்கள் ஊர் அம்மன் கோயிலோட ஸ்டேஜ். உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் ரொம்ப எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இதை விட பயங்கரமாக இருக்கும் எங்கள் ஊரை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா மண்டப வேலை நடந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து அன்னதானம் நடக்கும்போது சரி குழந்தைகள் இப்போ பெரியவர்கள் எல்லாரும் திடீர்னு மழை வந்துடுமோ வெயில் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்போம். ஏன்னா கொஞ்சம் நாள் தான் மண்டபம் ரெடி ஆகிரும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கல்யாணம் வைக்கணும் அப்படி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னா கூட இங்கே வச்சு கோயிலில் வச்சு தாலி கட்டிட்டு உள்ளே மண்டபத்திலே வச்சு சாப்பாடு வச்சு சிறப்பாக எல்லாமே நீட்டாக பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு அம்மன் கோயிலுக்கு கொடைக்கு வந்து புக் ரெடி ஆகிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ நான் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். யாருனாலும் உங்களுக்கு விளம்பரத்தை கொடுங்க. நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணி வாங்கிப்பாங்க. எவ்வளோ உங்களுக்கு 2 பேஜில் போடணுமோ 3 பேஜில் போடணுமோ எவ்வளோ பேஜில் போடணுன்னாலும் சொல்லுங்கள். நான் அவங்களோட நம்பர் கீழே கொடுக்குறேன். அவங்க நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட ரேட்டு அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு கேட்டு பேசி வாங்கிடுச்ச புக்கு அந்த மாடலை நீங்கள் பாருங்கள். இதை விட மிக பிரம்மாண்டமாக அவங்களுக்கு அடித்து தருவாங்க. நீங்கள் யாருனாலும் விளம்பரம் கொடுக்கலாம். கலர் பேப்பரோ பிளாக் பேப்பரோ ஒயிட் பேப்பரோ நீங்கள் எந்த மாடலில் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாடலில் அடித்து தருவாங்க. இந்த புக்கை பற்றி நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சுடர் பிரிண்ட்னு சொல்லி நாகர்கோயிலில் வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட வந்து உங்களுக்கு கல்யாண கார்டு, சடங்கு, பாதுகாப்பு கார்டு, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு கார்டு அடிக்கணும்னாலும் இவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கார்டு அடிச்சிடுவாங்க. கார்டெலாம் எப்படி குறைஞ்ச ரேட்டில் அடிச்சு கொடுப்பீங்களா? சூப்பராக அடிச்சிடலாமாப்ல. எவ்வளோ கம்மியான ரேட்டில் அடிக்க முடியுமோ அவ்வளோ கம்மியான ரேட்டில் நம்ம பக்காவாக அடிச்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு திருப்திப்படி நான் வந்து கஸ்டமர்ஸ் கார்டு எல்லாமே நல்ல முறையில் போய்ட்டுருக்கு. எல்லாம் நீட்டாக பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட் கம்மி பண்ணி அடிச்சு தரணுமோ அவ்வளோ ரேட் கம்மி பண்ணி உங்களுக்கு சிறப்பாக அடிச்சிருவாங்க. புக் வந்து இது போன வருஷம் அடித்த புக்கு. இந்த மாடலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை விட பிரம்மாண்டமாக அடிக்க போகிறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம். உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த எதிர்பார்ப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும்.